இபிஎஸ் அவரும் சொல்றாரு, நானும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான், சாதாரண தொண்டனும் அதிமுகவில் பொறுப்புக்கு வர முடியும், நானே உதாரணம் அவரை காட்டுறாருல்ல. அப்புறம் ஏன் நீ சட்டத்தை மாத்துறீங்க? தொண்டைகிட்ட போங்க, தொண்டையும் எல்லாம் சேர்ந்து போச்சால நீங்கள் தான்டா ஏற்றுக்கலாம்ல, எல்லாரும் ஏற்றுக்குருவாங்கல்ல. நீ ஏன் சட்டத்தை மாற்றுறீங்க? நீ ஏன் பயிலாக மாற்றுறீங்க? எதுக்காக 10 மாவட்ட செயலாளர் வன்மொழின்னு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியனா 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகி இருக்கோம்டா ஒரு தொண்டனால் முடியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் 20 மாவட்ட செயலாளரை போய் கையேந்தி நிற்க முடியுமா? அப்ளிகேஷனே தவறாக போயிருப்பேன், எப்படி நிற்க முடியும்? அதைத்தானே சொல்கிறோம். தொண்டையெல்லாம் ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது நீ தொண்டைகிட்ட வா, வந்து கேளு, தொண்டெல்லாம் சரின்னு பொதுச்செயலாளர் ஆக்கி அந்த பயிலா மாற்றிட்டு இறங்கு. அதுதானே அண்ணன் ஓபிஎஸ் கேட்குறாரு. இவர் பல இடங்களில் இப்போ டிடிவி கூட ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டார், எங்களுக்குள்ளே பங்காளி சண்டை தான் கூட சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களை மட்டும் உள்ளுக்குள்ளே சேர்ப்பதில் அவர் ஏன் இவ்வளோ தயக்கம் காட்டுறாரு? ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்தால் கட்சியை கைப்பற்றிடுவாருன்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை இவருக்கு எதுவும் அப்படி திட்டம் இருக்கா? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மையிலேயே நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பொதுச் செயலாளராக தன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர் என்ன செஞ்சிருப்பார்? பயிலாக மாற்றிருக்க மாட்டார், யாரையும் கட்சியை விட்டு வெளியேற்றிருக்க மாட்டார். எல்லாத்தையும் அரவணைச்சு நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு ஆதரவு விடுவேன்னு சொல்லி அந்த பதவிக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலையே. தன்னை நம்பாதவர், தன்னம்பிக்கை இல்லாதவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி.